பங்குனி உத்திரம். பங்குனி மாதத்தில் வரக்கூடிய உத்திர நட்சத்திரம் நாள் தான் பங்குனி உத்திரம் என கொண்டாடப்படுகிறது. அந்த தினமே முருகனுக்கு சிறப்பு தினமாக அனுஷ்டிக்கப்படுகிறது. தமிழ் மாதத்தில் 12ஆம் மாதமாக பங்குனி மாதம் விளங்குகிறது. நட்சத்திரங்களில் 12ஆம் நட்சத்திரமாக உத்திர நட்சத்திரம் இருக்கிறது. 12 என்னும் எண்ணில் வரக்கூடிய பங்குனி உத்திரம் 12 கைகளை உடைய முருகப்பெருமானுக்கு விசேஷ தினமாக அனுஷ்டிக்கப்படுகிறது. அனைத்து முருகன் கோவில்களிலும் வருடம் தோறும் திருவிழாக்கள் நடைபெறும். சிறப்புக்குரிய பங்குனி உத்திரம் பிறந்த வரலாறை பற்றி பார்க்கலாமா? முற்காலத்தில் அசுரர்களின் தொல்லை நாளுக்கு நாள் அதிகரித்த வேளையில் அசுரர்களின் கொட்டத்தை அடக்க முருகப்பெருமான் புறப்படுகிறார். அசுரனை அழிப்பதற்கு பங்குனி மாதத்தில் தன் தாய் தந்தையரை வணங்கி பயணத்தை தொடர்கின்றார். அந்த சமயத்தில் வழியில் சிறிய மலை ஒன்று பெரிதாக வளர ஆரம்பிக்கிறது. வேலவனின் படைகளை வழிமறிக்கிறது. அதற்கான காரணம் என்ன என்று நாரதரிடம் கேட்க, அகத்திய முனிவரின் சாபத்தினால் கிரவுஞ்சன் எனும் அசுரன் அசையாமல் மலையாகி நிற்கின்றான். ஆனாலும் தன்னை கடந்து செல்பவர்களிடத்தில் மிகவும் தொல்லை கொடுத்து கொண்டிருக்கிறான் என்று நாரதர் கூறுகிறார். அது மட்டுமல்லாது பக்கத்தில் இருக்கும் உள்ள மாயாபுரி பட்டணம் என்னும் நகரில் சூரபத்மனின் தம்பியான யானை முகம் கொண்ட தாரகாசுரன் ஆட்சி செய்து கொண்டு வருகிறான். அவன் தேவர்களுக்கு மிகுந்த துன்பத்தை கொடுத்து வருகிறான் என்ற தகவலையும் நாரதர் கூறுகிறார். உடனே முருகப்பெருமான் தன் தளபதி வீரபாகுவை அழைத்து படையில் பாதியை கொண்டு சென்று தாரகாசுரனை அழித்து விட்டு வரும்படி கட்டளையிடுகிறார். முருகப்பெருமானுக்கும் அசுரனுக்கும் நிகழ்ந்த போரை பற்றி பார்க்கலாம். முருகப்பெருமானின் படைத்தலைவன் வீரபாகு படையோடு வருகிறான் என்பதை அறிந்த தாரகாசுரனும் பெரும் படையுடன் எதிர்த்து போராடுகிறான். கடும் போர் நடக்கிறது. போர்க்களத்தில் முருகப்படையின் வீரரான வீரகேசரியை தன் கதாயுதத்தால் தாரகாசுரன் மார்பில் அடித்து சாய்க்கின்றான். இதை பார்த்த வீரபாகு கோபம் கொண்டு தாரகாசுரனை கடுமையாக தாக்குகிறான். ஆகையால் தாரகாசுரனோ திரிசூலத்தால் வீரபாகுவின் மார்பில் குத்தி சாய்க்க மயக்கம் கலைந்து எழுந்த வீரபாகு மீண்டும் போர் தொடுக்கிறான். எதிர்த்தாக்குதல் நடத்த முடியாத தாரகாசுரன் தன்னுடைய மாய வேலைகள் மூலமாக எலியாக மாறி கிரவுஞ்ச மலைக்குள் செல்கின்றான். வீரபாகுவும் விடாது தொடர்ந்து மலைக்குள் நுழைய கிரவுஞ்ச மலையின் உதவியோடு தாரகாசுரனின் அசுர படைகள் முருகப்பெருமானின் படைகளை தாக்குகின்றன. இதை நாரதர் முருகப்பெருமானிடம் தெரிவிக்கிறார். கோபம் கொண்ட முருகப்பெருமான் தாரகாசுரனை கடுமையாக தாக்க ஆரம்பிக்கிறார். தாக்குதலை சமாளிக்க முடியாமல் மீண்டும் எலியாக மாறி மலைக்குள் நுழைந்து மாய வேலைகளை காட்ட முருகப்பெருமான் தன் சக்தி வாய்ந்த வேலினை கையில் எடுத்து வீசுகிறார். துள்ளி வந்த வேல் மலையை பலகூறாக்கி உடைத்து தாரகாசுரனை கொள்கிறது. இந்த போரின் முடிவுக்கு பிறகு இந்திரனின் மகளாகிய தெய்வ யானையை முருகப்பெருமான் மணந்தார். அந்த சிறப்புக்குரிய நாள் தான் பங்குனி உத்திரம். சரி, குலதெய்வ வழிபாட்டிற்கு உகந்த பங்குனி உத்திரம் பற்றி உங்களுக்கு தெரியுமா? முருகப்பெருமானுக்கு உகந்த பங்குனி உத்திரம் குலதெய்வ வழிபாட்டிற்கு மிகவும் சிறந்ததாக விளங்குகிறது. திருநெல்வேலி மாவட்டம் மற்றும் அதன் சுற்று வட்டாரத்தில் பங்குனி உத்திர விழா மிகவும் பிரசித்தி பெற்ற திருவிழாவாக கொண்டாடப்படும். குலதெய்வம் மற்றும் குலசாஸ்தா திருக்கோவிலை வழிபடும் நாளாக இந்த பங்குனி உத்திர திருநாள் அமைந்திருக்கிறது. பங்குனி உத்திர திருநாள் அன்று மக்கள் தங்கள் குலதெய்வம் மற்றும் குலசாஸ்தா கோவில்களுக்கு குடும்பத்துடன் சென்று வழிபடும் வழக்கத்தை இப்போதும் கொண்டுள்ளனர். தங்கள் குலதெய்வம் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் அன்று ஒன்று கூடி பொங்கல் வைத்தும் படையலிட்டும் தேங்காய் உடைத்தும் மொட்டை அடித்தும் காது குத்தியும் பால் குடம் எடுத்தும் தங்கள் குலதெய்வங்களை பங்குனி உத்திர விழாவினை மிகவும் சிறப்பாக வழிபடுவார்கள். அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடாக விளங்கும் பழனியில் திருவாவினன்குடியில் அமைந்திருக்கும் முருகன் கோவிலில் பங்குனி உத்திரம் தேரோட்டத்துடன் கூடிய மிகப்பெரிய திருவிழாவாக கொண்டாடப்படும். அனைத்து அறுபடை வீடுகளில் பங்குனி உத்திரம் விழா நடைபெற்றாலும் பழனியில் நடைபெறும் பங்குனி உத்திரம் திருவிழா மிகவும் சிறப்பு வாய்ந்தது. திண்டுக்கல் மாவட்டம் மற்றும் அதை சுற்றியுள்ள மாவட்டங்களிலிருந்து சைவ சமயத்தினர் ஈரோடு மாவட்டம் கொடுமுடிக்கு சென்று காவிரி நதியில் புனித நீரை கொண்டு வருவார்கள். பழனியில் போகரால் உருவாக்கப்பட்ட நவபாசான முருகனுக்கு அபிஷேகம் செய்வார்கள். பங்குனியில் வெயில் கடுமையாக இருக்கும் என்பதால் நவபாசானத்தாலான முருகன் சிலை வெப்பம் படாமல் காப்பதற்கு மூலிகைகள் கலந்த காவிரி நதியின் நீரால் முருகனை குளிர்விப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட திருவிழாவாகத்தான் பங்குனி உத்திரம் அங்கே அமைந்திருக்கிறது. வைணவ திவ்ய தேச ஸ்தலங்கள் 108 ஒன்றாக திகழ்வதுதான் திருக்குறுங்குடி ஸ்ரீ அழகிய நம்பிராயர் திருக்கோவில். இங்கு பஞ்சகேத விமானத்தின் கீழ் மூலவர் ஸ்ரீ நம்பிராயர் பெருமாள் என்ற கோலத்தில் காட்சி தருகிறார். வைஷ்ணவ திருக்கோவிலான இங்கு மகேந்திரகிரிநாதர் என்ற பெயரில் சைவ கடவுளான சிவபெருமானும் தனி சன்னதியில் காட்சி தருகிறார். மேலும் இங்கு பக்கம் நின்ற பிரான் என்று போற்றப்படும் பைரவர் சந்நிதியும் அமைய பெற்றுள்ளது. பைரவரின் மூச்சு காற்றில் சந்நிதி தீபம் அசையும் அதிசய நிகழ்வை இங்கு தரிசிக்கலாம். இந்த திருக்கோவிலில் பல உற்சவங்கள் நடைபெற்றாலும் பங்குனி மாதம் நடைபெறும் பிரமோற்சவமும் கார்த்திகை மாதம் நடைபெறும் கைசிக ஏகாதசி விழாவும் பிரசித்தி பெற்றது.
ஸ்ரீவில்லிபுத்தூர் பங்குனி உத்திரம் பற்றி தெரியுமா? திருவரங்கத்தினம் பெருமாளே பங்குனி உத்திர நாளென்று திருவள்ளிபுத்தூர் எழுந்தருளி கோதையை கைப்பிடித்தார் என்று கூறப்படுவதுண்டு. பெருமாளின் மனதையை ஆண்டதால் கோதை அன்று முதல் ஆண்டாள் என்றே அழைக்கப்பட்டாள். இந்த வரலாற்று நிகழ்வை மையமாக கொண்டு ஸ்ரீவில்லிபுத்தூரில் பங்குனி உத்திர திருவிழா விமர்சையாக வருடந்தோறும் நடைபெற்று வருகிறது. ஆழ்வார்குறிச்சி அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை ஒட்டி கடனா நதிக்கரையில் அமைய பெற்றுள்ள ஸ்தலம் சிவசைலம் ஸ்ரீ பரம கல்யாணி அம்மை உடனுரை ஸ்ரீ சிவசைலப்பர் திருக்கோவில். இந்த திருக்கோவில் மேற்கு திசை நோக்கி அமைய பெற்றுள்ளதால் மிகவும் விசேஷமாக கருதப்படுகிறது. இந்த சிவசைலம் திருக்கோவிலில் பங்குனி திருவிழா வருடம் தோறும் கொடியேற்றத்துடன் துவங்கி அன்று முதல் 12 நாட்களுக்கு வெகு விமரிசையாக நடைபெறும். சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் மனம் செய்வித்த நாளும் பங்குனி உத்திர நாள் தான். பங்குனி உத்திர நாள் என்று சிவனுக்கும் பார்வதிக்கும் மாடை ஆபரணங்களால் அலங்கரித்த மணவரையில் மணமக்களாக அமர்த்தி வேதங்கள் ஓத வாத்தியங்கள் முழங்க ஸ்லோகங்கள் வாசிக்க ஹோமம் வளர்த்து தாலி கட்டி வாழ்த்துக்கள் கூறி அலங்கரித்த பல்லக்கில் இருவரையும் ஊர்வலமாக கொண்டு சென்று பள்ளியறைக்கு அனுப்பி வைக்கும் அந்த வைபோகம் மிகவும் கோலாகலமாக பங்குனி உத்திரம் நாள் என்று நடைபெறும். பங்குனி உத்திரம் திருமண திருவிழா ஆன்மாபதி ஆகிய சிவத்துடன் பசு இணைவதாக ஓர் உயர்ந்த நிலையினை எடுத்து காட்டுவது. இந்த சிறப்பான தினத்தன்று அம்மையப்பனுக்கு திருமணம் நடத்த நிகழ்வு குறித்து சைவர்கள் விரதம் இருப்பர். பகலில் உணவு உட்கொள்ளாது இரவில் பால் பழம் என உணவு உட்கொண்டு விரதம் அனுஷ்டிப்பர். இந்த வைபவத்தை கல்யாண சுந்தர விரதம் என்றும் அழைப்பர். சரி, இந்த பங்குனி உத்திர விசேஷங்களின் சிறப்புகளை பற்றி பார்க்கலாம். பங்குனி உத்திர நாளன்று தெய்வ திருமணங்கள் நடந்திருப்பதால் தெய்வீக மாதம் என்று அழைக்கப்படுகிறது. பங்குனி உத்திரத்தில் முருகப்பெருமான் தெய்வ யானையை திருமணம் செய்து கொண்ட நாள், வள்ளி அவதரித்த தினமாக மற்றும் பார்வதி தேவியை பரமேஸ்வரன் கரம் பிடித்த நாளாகவும் அனுஷ்டிக்கப்படுகிறது. மதுரை மாநகரில் மீனாட்சி தேவி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவம் பங்குனி உத்திரத்தன்றுதான் சிறப்பாக நடைபெறும். தேவேந்திரன் இந்திராணி திருமணம் நடைபெற்ற நாளாகவும் திகழ்கிறது. ராமபிரான் சீதாதேவியை கைப்பிடித்த நன்னாள் மற்றும் லட்சுமணன் ஊர்மிளை, பரதன் மாண்டவி, சத்ருக்னன் ஸ்ருதகிருத்தி ஆகியோருக்கு திருமணம் நடந்த தினம். ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாள் ரங்கநாதர் திருக்கல்யாண வைபவம் நிகழ்ந்த திருநாளும் பங்குனி உத்திர நாள் தான். மேலும் பங்குனி உத்திர நாளை பற்றி தொடர்ந்து நாம் பார்க்க இருக்கிறோம். தவறாமல் அடுத்த வீடியோவில் இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு ரொம்பவே பிடித்திருந்ததுன்னா, நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு பிடித்த கடவுளுடைய அந்த ஒரு நாமத்தை கமெண்ட் பாக்ஸ்ல உச்சரிங்க. நன்றி சொந்தங்களே, மீண்டும் சந்திக்கலாம் நமது அடுத்த வீடியோவில்.